ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம பார்க்க டாபிக் என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்ட் டேர்ம் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் தேர்ட் டேர்ம் அப்லோட் பண்ணியிருக்கோம், 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. நெக்ஸ்ட்டு சோசியல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா சோசியல் நிறைய லெசன் இருக்கனால அதை மினிமைஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி நம்ம முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் கேட்ட கொஷின்ஸு ப்ளஸ்ஸு இம்பார்ட்டன்ட் அந்த ஷார்ட் பண்ணி இந்த 5 மார்க்கில் அந்த ஜஸ்ட்டு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் வந்து சயின்ஸ் பண்ணால் ஒரு சில லெசன் வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பேன், ஒரு சில லெசன் 5 மார்க்லாம் ஒரு சில ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2 மார்க்கு சம் ஆஃப் கொஸ்டின் லெசன்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் இந்த தேர்ட் லெசனு ஃபோர்த் லெசன்லாம் பண்ணால் வெரி ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான பிடிஎஃப் ஸ்கிரிப்ட் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். மேக்னட்டிசம்னா இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின், ஷார்ட் ஆன்சர் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த அட்ராக்ஷன் ரிப்பல்சன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ். அந்த காந்த ஈர்ப்பு விசை விலகு விசை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அட்ராக்ஷன் அப்படின்னா 2 ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், 2 துருவப்பொடிகளும் வந்து அட்ராக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நார்த் சைடு இங்கே சவுத் சைடு இருந்தால் ஒரு மேக்னெட்டில் இங்கே நார்த்து சவுட்டு, இங்கே சவுத்து நார்த் இருந்தால் இந்த மாதிரி 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வந்துன்னா அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? ரெண்டுமே இருந்தால் அட்ராக்ட் ஆகும். அதே போல் 2 சேம் போல்ஸ் இருந்தால் இங்கே வந்து 1 மினிட், இந்த சைடு சவுத்து நார்த்து, இந்த சைடு சவுத் நார்த் இருந்தால் விலக்கம் அடையும், அதாவது ரிப்பல்ஷன் ஆகும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். 2 ஆப்போசிட் போல்ஸ் இருந்தால் அட்ராக்டிவ் ஆகும், சேம் போல்ஸ் இருந்தால் ரிப்ளேஸ்ட் ஆகும். ஓகேவா? ரிப்பல்ஷன் ஆகும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் வந்து ஸ்டூடெண்ட் ஒரு செக் பண்ணுறாங்க, எதெல்லாம் மேக்னெட்டுடைய பவர் அண்ட் ஃபோர்ஸ் வந்து நீக்கும், அதாவது பர்ன் அவுட் அப்படின்னா நீக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணால் அந்த மேக்னெட் பவர் போயிடும். ட்ராப்டு ஃப்ரம் த ஹைட், ரொம்ப உயரமாக பிளேஸ்லேருந்து கீழே போட்டால் போயிடும். ஹிட் வித் ஹேமரை சுற்றியில் வச்சு தட்டினா போயிடும். இதை காந்த விசை வந்து இந்த விலகக்கூடிய ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஓகேவா? 2 கொஷின்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொஷின், ஒரு ஷார்ட் பண்ணி டீட்டெயிலே ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரைட் பண்ணால் ஷார்ட் ஒரு 2லேருந்து 4 மார்க் போடலாம், 3 மார்க் வரும். ஓகேவா? யூ ஆர் ப்ரொவைடட் வித் அயன் நீடில், how will you manage a magnetic it is a very important 5 mark question. ஓகேவா? ஒரு 3 பாயிண்ட்ஸ் போடும். டச் ஒன் எண்ட் ஆஃப் த நீடில் to a magnet, stroke the needle from that end to the other and end several times, repeat if needed. This magnet the iron needle, it's very important. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹவு டஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் லெசன். இப்போ பார்த்தது ஃபுல்லாக ஃபஸ்ட் லெசனில் புக் பேக் கொஷின், ஆர்ட் கொஷின் கூட இல்லை. ஓகேவா? நம்ம சோசியல் வேணால் ஆர்ட்ஸ் கொஷின் நம்ம கேட்டிருக்கோம், பட் இந்த சயின்ஸில் நமக்கு கொடுக்கல. ஓகேவா? இது மேக்ஸிமம் மார்க் வாங்கக்கூடிய மெட்டீரியல்னால அவங்களுக்கு நான் ஆர்ட் கொஷின் இன்க்ளூட் பண்ணல, பட் புக் பேக் கொஷின் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? டோட்டலாக இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 to 6 பேஜஸ் தான் இருக்கும். ஓகே, நான் தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகேவா? இந்த லாஸ்ட்டில் அந்த பயாலஜி ரிலேட்டட் கொஷின் எல்லாமே ஷார்ட் பண்ணி டீட்டெயிலாக ஷார்ட் பண்ணி மினிமம் பாஸ் மார்க் இருக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்னால் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஹார்ட்வேர் இஸ் த பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் விச் வி கேன் டச் அண்ட் ஃபீல். அதை டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். இந்த ஹார்ட்வேர்னால் இந்த கீபோர்டு, மானிட்டரு, இது எல்லாமே ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்றது இந்த ப்ரோக்ராம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் ரன் ஆன் த கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஓஎஸும் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்ஸோட பிடிஎஃப்பு,
மோஸ்ட் ஆஃப் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேரில் வரும். ஓகே, சாஃப்ட்வேர் காப்பி சொல்கிறல அது. நெக்ஸ்ட் ஓஎஸ்னா என்னன்னு கேட்குறாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓஎஸ் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ மேனேஜ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டும் மேனேஜ் பண்ணுறது இந்த ஓஎஸ் தான். அது நீங்கள் கூட பார்த்துப்பீங்க, அதிகமாக கேள்விப்படி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணணும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஆஃப் த பிரிட்ஜ் பிட்வீன் யூஸ் அண்ட் கம்ப்யூட்டர். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ், இணைப்பு பாலமாக இருக்கிறது தான் இந்த ஓஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்? கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ். ஷார்ட்டாக FOSSன்னு சொல்லுவாங்க. இஸ் யூஸ் டு மாடிஃபை டிஸ்ட்ரிபியூட் த சோர்ஸ் கோட் அவைலபிள் த பப்ளிக். த லினக்ஸு, ஓப்பன் ஆஃபீஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுபோல் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக இந்த 5 பேஜஸ் இருக்குது. டவுன்லோட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான PDF ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப்டர் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது மாதிரி வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணுமோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.